என் தங்கப்பிள்ளையே, பௌர்ணமியினுடைய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் வெற்றி விடியலில் என் பிள்ளைக்கு மங்கள செய்தியினை கொண்டு வந்து உன் வராகி அம்மா உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கின்றேன். தேடி வந்த இந்த வராகியை நீ நீண்ட நேரம் காக்க வைத்து விடாமல் உடனடியாக தொட்டு அழைப்பாய் என்கின்ற நம்பிக்கையில்தான் அம்மா உள்ளே வந்திருக்கின்றேன். என் பிள்ளைக்கு இன்று பேரதிர்ஷ்டமான நாள். என் குழந்தையின் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கப் போகின்ற நாள். என் பிள்ளை தன் வாழ்க்கையில் கொண்ட பல நாள் விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய நாள். சந்திக்க வேண்டும் என்று நினைக்கின்ற உறவுகளை எதிரே சந்திக்கப் போகின்ற நாள். எல்லா நேரத்திலும் உனக்கு வாழ்க்கையில் கை கொடுக்காத சில விஷயங்கள் இன்று உனக்கு நிச்சயமாக கை கொடுக்கப் போகின்றது. என் தங்கமே, எத்தனை முறை இந்த வாழ்க்கையை பற்றிய உன்னுடைய எண்ணங்களை நீ வெவ்வேறு விதமாக கொண்டாலும் நிச்சயமாக உனக்கான சரியானதொரு எண்ணம் இன்றைய நாளில் உனக்கு கிடைக்கப் போகின்றது. என் பிள்ளையினுடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே நேர்மறையாக இருக்கும் பொழுது இந்த நாளில் நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, பாதங்கள் நடப்பதற்கு தயாராக இருக்கும் பட்சத்தில் பாதைகள் ஒரு நாளும் உனக்கு மறுப்பு சொல்ல போவது கிடையாது. பாதைகள் ஒரு நாளும் உன்னை தடுத்து நிறுத்தப் போவது கிடையாது. நீ துணிந்து நடந்து விட்டாயானால் நிச்சயமாக வெற்றி உனக்கு எப்பொழுதுமே சொந்தமாக மாறும் என்பதனை நீ மறந்து விடாதே. நாளை நீ யார் என்பதனை இன்று நீ செய்கின்ற செயல்தான் தீர்மானிக்கின்றது. அதனால் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் என் பிள்ளை நீ திறமையாக செய்ய வேண்டும். என் குழந்தைக்கு சில விஷயங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே தெளிவில் இருக்க வேண்டும். உன்னுடைய வருமானம் என்னவோ அதற்குண்டான வாழ்க்கையை வாழ பழக வேண்டும். மற்றவர்களை நினைத்து அவர்களைப் போல ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்று நீ ஆசைப்படுவாயானால் நிம்மதி உன்னை விட்டு சென்றுவிடும். வருமானத்திற்கு ஏற்ற வாழ்க்கையை வாழத் தொடங்கினால் நிம்மதி எப்பொழுதுமே உன்னை கட்டி அணைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, ஒவ்வொரு பொழுதும் உன்னுடைய தேவைகளை நீயே நிறைவேற்றி கொள்ள வேண்டும். சக மனிதர்களை நம்பி ஒரு பொழுதும் வாழ நினைக்காதே. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களினுடைய சுயரூபம் வெளிப்படும் பொழுது உன்னுடைய மனது உடைந்து சிதறி விடுகின்றது. அடுத்தவர்களிடம் எதையுமே எதிர்பார்க்க கூடாது என்பதனை இன்று இந்த பௌர்ணமி நாளில் நீ உன் மனதிற்குள் ஒரு மிகப்பெரிய உறுதிமொழியாக எடுத்துக்கொள். என் பிள்ளையே, அவரவர் சுயரூபம் என்பது தெரியும் பொழுது உன்னுடைய மனது சிதைந்து உடைவதோடு மட்டுமல்ல, மீண்டும் இந்த வாழ்க்கையின் மீதிருக்கின்ற நம்பிக்கையே உனக்கு விட்டுவிடும். என் பிள்ளையே, உன்னுடைய தரத்தை நீ உயர்த்தி கொண்டே இரு. உன்னுடைய நல்ல குணங்களை சரியாக பயன்படுத்திக்கொள். உன்னுடைய திறமைகள் என்னவோ அதை நீ வளர்த்துக்கொள். என் பிள்ளை, அதே நேரத்தில் இதையெல்லாம் செய்யும் பொழுது உன்னுடைய தகுதியானது தானாகவே உயர்ந்துவிடும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தைக்கு சில விஷயங்கள் உடனடியாக புரியாது. சில விஷயங்கள் நாட்கள் செல்ல செல்ல புரிந்துவிடும். அப்படித்தான் இதுவும். வெற்றி நிச்சயமாக இருக்க வேண்டும் என்றால் நீ ஒவ்வொன்றையும் உயர்த்தி கொண்டே செல்ல வேண்டும். உன்னுடைய தன்னம்பிக்கை, நீ போடுகின்ற திட்டம் மற்றும் உன்னுடைய நடவடிக்கைகள் இவையெல்லாம் தீவிரமாக இருக்கும் பொழுது நீ எவ்வளவு சிறியவர் பெரியவர் என்பது எல்லாம் அங்கு ஒரு விஷயம் கிடையாது. உன்னுடைய அந்த செயல்கள் நிச்சயமாக வெற்றியினை பெற்றுவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பேசாதவர்களை பற்றி நினைப்பதையெல்லாம் விட்டுவிட்டு பேசுபவர்களிடம் சந்தோஷமாக பேசி பழகு. அதுவே உனக்குள் இருக்கின்ற தேவையில்லாத மன அழுத்தங்களை குறைக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
இன்றிருக்கின்ற மனிதர்களுக்கு பாதி பிரச்சனை மன அழுத்தம். எல்லா கஷ்டங்களையும் போட்டு தூக்கி சுமந்து அந்த பாரம் தாங்க முடியாமல் மனம் அழுத்தப்பட்டு நிறைய பேருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விடுகின்றது. அதனால் மன அழுத்தம் குறைய உனக்கு என்ன கிடைக்கின்றதோ அதை வைத்து சந்தோஷப்படு. யார் உன்னோடு நன்றாக பேசுகின்றார்களோ அவர்களை நினைத்து மன மகிழ்ச்சியோடு இரு. என் பிள்ளையே, ஆசைப்பட்ட விஷயங்களை தேடு. ஆனால் உன்னிடத்தில் என்ன இருக்கின்றதோ அதை ரசிப்பதற்கு மறந்து விடாதே. உன் கைகளில் இருக்கின்ற விஷயங்களை அணு அணுவாக ரசித்து கொண்டே செல்வாயானால் எதுவாக இருந்தாலும் உனக்கு வாழ்க்கையில் இன்பத்தை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். என் பிள்ளையே, எதிர்காலத்தை குறித்து நீ கலங்கும் போதெல்லாம் நீ நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இதுவரை நடத்தி கொடுத்த இந்த வராகி இனியும் நடத்தி கொடுப்பாள் என்றுதான். என் பிள்ளையே, உன்னுடைய மனதை மற்றவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் உனக்கு நீ யார் என்று தெரியும். நீ சற்று விசித்திரமான குழந்தைதான். ஏன் தெரியுமா? சிலருக்கு அதிகம் பாசம் காட்டக்கூடிய குழந்தையாக இருக்கின்றாய். சிலருக்கு அதிக கோபத்தை கொடுக்கக்கூடிய குழந்தையாக இருக்கின்றாய். சிலரிடத்தில் திமிர் பிடித்தவளாக நடந்து கொள்கின்றாய். சிலரிடத்தில் அழுமூஞ்சியாக உன்னை காட்டிக்கொள்கின்றாய். சிலருக்கு உச்சபட்ச ஆறுதலை கொடுக்கின்றாய். சிலருக்கு உன்னை நிராகரிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். சிலருக்கு என் பிள்ளை நீ புதிராகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் உனக்கு தெரியும் உன்னை பற்றி. மற்றவர்கள் உன்னை என்ன நினைத்தாலும் சரி, நீ எப்படி இருந்தாலும் சரி, எல்லாவற்றிற்கும் பின்னால் இருக்கின்ற நியாயம் என்னவென்று உனக்கு மட்டுமே தெரியும். அப்படியானால் நீ விசித்திரமான குழந்தைதானே. இந்த வாழ்க்கை இப்படித்தானே போய்கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டால் போதும். நிச்சயமாக யார் உன்னை என்ன குறை சொன்னாலும் என்னை பற்றி எனக்கு தெரியும் என்கின்ற மனநிலைக்கு நீ வந்து விடுவாய். என் பிள்ளையே, எல்லாம் இங்கு உண்டு. ஆனால் எதுவும் நிரந்தரம் கிடையாது. அதனால் எதுவாக இருந்தாலும் சிந்தித்து செயல்பட்டால் உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறும். நேர் வழியும் நேர்மையும் இருந்தால் உன்னுடைய லட்சியத்தை தடுக்க இங்கு யாராலும் முடியாது. நீ நேர் வழியில் சென்று கொண்டே இரு. எப்பொழுதும் நேர்மையாக நடந்து கொள். உன்னுடைய லட்சியம் தானாகவே உன் கை வந்து சேர்ந்துவிடும் என்பதனை அப்பொழுதுதான் நீ புரிந்து கொள்வாய். ஒரு கோபம் 10 நோயை உண்டாக்கும். ஒரு சிரிப்பு 100 நோயை குணமாக்கும். இதில் எது உனக்கு தேவை என்பதனை நீயே நிர்ணயித்துக்கொள். ஒரு சிறு புன்னகை உன்னுடைய மனநிலையை மாற்றும். அது உன்னுடைய உடல்நிலையை மாற்றும். அதனால் எப்பொழுதுமே சிரிப்பு என்பது நம்மோடு இருக்க வேண்டும் என்பதில் கவனமாக இரு. நாளைக்கு எல்லாம் நல்லபடியாக மாறிவிடும் என்று நினைப்பது உன்னுடைய நம்பிக்கை. மாறவில்லை என்றாலும் நான் சமாளித்து விடுவேன் என்று நினைப்பதுதான் உன்னுடைய தன்னம்பிக்கை. இந்த தன்னம்பிக்கை உனக்குள் இருக்கும் வரை நிச்சயமாக ஒரு நாளும் உனக்கு தோல்வி என்பதே கிடையாது என்பதனை புரிந்து கொள். பிற மனிதர்களோடு நீ உண்மையாக பழகாத வரையிலும், பிற மனிதர்கள் உன்னோடு உண்மையாக பழகாத வரையிலும் வாழ்க்கை நிச்சயமாக அழகாக இருக்காது. உண்மை என்ற ஒன்று இந்த வாழ்க்கையில் வேண்டும். உண்மையோடு இருந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் சுவாரஸ்யம் அதிகமாக இருக்கும். என் பிள்ளையே, சாக வேண்டும், இனி வாழவே கூடாது என்று நினைத்து ஒருவன் கடலில் சென்று விழுந்தான். கை நிறைய முத்துக்களோடு திரும்பி வந்தான். அதே நேரத்தில் பிழைக்க வேண்டும் என்று சொல்லி முத்து எடுக்க கடலுக்கு சென்றவன் அங்கே உயிர் விட்டு வந்தான். என் பிள்ளையே, நோக்கம் உன்னுடையதாக இருந்தாலும் அதை எப்படி ஆக்க வேண்டும் என்பது தெய்வத்தினுடைய கணிப்பு என்பதனை புரிந்து கொள். தெய்வம் நினைத்ததுதான் நடக்கும். உன்னுடைய முயற்சிகளை கைவிடாமல் இருக்கும் பொழுது வெற்றி என்பது எந்த ரூபத்தில் உனக்கு கிடைக்க வேண்டுமோ அந்த ரூபத்தில் தான் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கு முக்கியமான மந்திரம் என்ன தெரியுமா?
உனது ரகசியங்களை ஒருபொழுதும் யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளாதே. இந்த மந்திரம் தெரிந்தவன் வாழ்க்கையில் வெற்றியை பெறுவான். அமைதியாக இருந்து அனைத்தையும் சாதித்து விடுவான். இன்று இந்த சாதனையை செய்வதற்கு பிறந்த என் குழந்தை நீதான் என்று நினைத்து இந்த வெற்றி விடியலை நல்லபடியாக தொடங்கு. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.